ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சின்ன பதிவு சொல்லணும்னு தோணுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃபேஸ்புக்கில் நம்ம ஸ்க்ரால் பண்ணுவோம்ல, நிறைய இன்ஃபர்மேஷன் இப்போ நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து ஃபேஸ்புக்கிலேருந்து வருது. ஸோ அதில் படித்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு புதுசாக கல்யாணம் பண்ணி புதுசாக அவங்களுடைய திருமண பந்தத்தில் உள்ளே போகிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சந்திக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் அவங்கள மட்டுமே தாக்காமல் அவங்களோட அப்பா அம்மா எல்லாரையுமே தாக்குது. ஒரு கட்டத்தில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் மிகப்பெரிய சண்டை வருது. மாமியாரை வந்து பிடிக்காமல் வெறுத்து அவங்க வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறையா பிரச்சனைகள்லாம் நடக்குது, வாக்குவாதங்கள் நிறைய நடக்குது. இதை வந்து பையன்கிட்டையும் போய் சொல்கிறாங்க. மருமகள் பொண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்கிறாங்க, இதுமாரி உங்கள் அம்மா ரொம்ப இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, ரொம்ப குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. அவனும் வேறு வழியே இல்லாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக போகிறான். அவங்க அம்மாவிட்டையும் சண்டை போட்டு கேட்க முடியல, ஏன் புதுசாக கல்யாணம் முன்னாடியே சொல்கிறது கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதும் இது பண்ண முடியல. ஸோ இவன் 2 பேருக்கும் மத்தியிலையும் இவங்க சொல்கிறதும் கேட்க முடியும், அவங்க சொல்கிறதும் கேட்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மனசு உடஞ்சி ஒரு மாதிரி இருக்கான். அந்த சூழ்நிலையில் அந்த பொண்ணோட அவங்க அப்பா வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு கோச்சிக்கிட்டு போகிறாங்க. போகிற வழியில் அங்கே வந்து ஒரு டாக்டர் இருக்கார். டாக்டர் வந்து என்ன அப்படின்னா, மாதிரி இந்த நாட்டு மருந்து சொல்லுவாங்கள்ல, நாட்டு மருந்து, அந்த மருத்துவர் அவர்கிட்ட போய் சஜஷன் கேட்குறாங்க. இது மாதிரி என் மாமியார் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, அவங்கள வந்து நான் சீக்கிரமாக வந்து காலி பண்ணணும், எனக்கு அவங்கள பிடிக்கல, ஸோ அவங்கள காலி பண்ணுற மாதிரி ஏதாவது மருந்து இருந்தால் கொடுங்க அப்படின்றாங்க. உடனே அவருக்கு என்ன தோணியிருக்கு அப்படின்னா, சூப்பர் மருந்து ஒன்று இருக்குமா, ஆனால் இந்த மருந்து வேலை செய்யணும் அப்படின்னா நீ வந்து கொஞ்சம் இறங்கி அவங்கள அன்பு செய்கிற மாதிரி நடித்து அந்த மருந்தை வந்து நீ சாப்பாட்டில் கலந்து கொடுத்தீங்கன்னா அந்த மருந்து வந்து நல்ல வேலை செய்யும். ஆனால் உடனே வேலை செய்யாது, அதுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் ஏன் 1 மாதம் கூட எடுத்துக்கும். ஆனால் அது வந்து நீ சாகடித்த மாதிரியும் இல்லாமல் அவங்களாவே இயற்கையாகவே இறந்த மாதிரி காமிக்கும். ஸோ அந்த மருந்து நீ வந்து பயன்படுத்து, உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அவங்க மாமியார்கிட்ட வந்து அன்பை நடந்துக்கிறாங்க, பொறுமையாக நடந்துக்கிறாங்க. சாப்பாட்டில் கலந்து டெய்லி அது மாதிரி கொடுக்குறாங்க, சாப்பிடுங்க, அது பண்ணுங்க அப்படின்னு. எப்போதுமே அக்கறையாக இல்லாத பொண்ணு இப்போ அக்கறையாக மாறுறதை பார்த்தோன்னே அவங்களும் அப்படியே மாறுறாங்க. ஸோ ஒரு விஷயத்த கெட்டதாகவே பார்த்துட்டு அவங்கள கெட்டவங்க அப்படின்னு முழுசாக நம்ம ஒதுக்கிட முடியாதுல்ல. ஸோ கொஞ்சம் நம்ம இறங்கி நம்ம சைட்லேருந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ மாற்றி பார்க்கலாமே, அவங்க சைட்லேருந்து மாற்றி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு மாமியாரும் இறங்கியிருக்காங்க, மருமகளும் இறங்கியிருக்காங்க. 2 பேருமே மாறி 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 நடிக்க தான் சொன்னாங்க. ஆக்சுவலி அந்த நடிப்பு உண்மையாக மாறி அன்பாக மாறி அந்த மருமகள் பொண்ணாகவும் மாமியார் அம்மாவும் மாறிட்டாங்க. ஸோ 2 பேருக்குள்ளேயும் ரொம்ப க்ளோஸாக ஆகும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி, ஐயோ நம்ம மருந்து கொடுத்துட்ருக்கோமே, அந்த மருந்து அவங்களுக்கு வந்து அழிச்சிருமே, நம்ம அம்மாவாக இருந்தால் நம்ம விட்டு வைப்போமா, ஸோ அது மாதிரி விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மருத்துவர்கிட்ட போயிட்டு அந்த மாற்று மருந்து இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயம் சொன்னாராம், நான் அவங்களுக்கு கொடுத்தது விஷம் கிடையாது, அவங்களுக்கு சத்து மருந்தை தான் கொடுத்துருக்கேன். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நீ உடனே விஷம் கொடுக்குங்க அப்படின்னு சொன்னதுனால அது விஷமாக இருக்கக்கூடாது. ஸோ அதை அன்பாக மாற்றணுன்றதுக்காக மட்டும் தான் நான் கொடுத்தேன். எந்த விஷயத்தையுமே நீ அன்பாக கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியாக அப்சர்வ் பண்ணுவாங்க. நீ கொடுத்ததுனால தான் ஆப்போசிட்லேருந்து அவங்களும் உனக்கு கொடுத்தாங்க. ஸோ எந்த விஷயத்தையும் கொடுத்து வாங்கிக்கோ, எதுவுமே கொடுக்காம அவங்கக்கிட்டேருந்து மட்டும் உனக்கு அன்பு வேணும், உன்னை அட்டென்ஷன் வேணும், உன்னை கவனிக்கணும், நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்காது. நீ அவங்களுக்கு நல்லா பார்த்துக்கோ, நீ அவங்களுக்கு நல்லா கவனிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை முடிக்கிறாங்க. உண்மையாலுமே அற்புதமான கவிதை, அற்புதமான ஒரு கதை, ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ இருக்க சூழ்நிலை எல்லாருக்குமே மாமியார் மருமகளுக்கும் நிறைய சண்டைகள் வருது. ஒன்றும் இல்லை, நம்ம அம்மா மாதிரி நினச்சி கொஞ்சம் பழகுங்க, நம்ம நம்ம மக நினச்சி அவங்ககிட்டையும் பழகுங்க, விட்டு கொடுத்து போங்க, சண்டை போடாதீங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிவு எதுவும் முடிக்கிறேன். எந்த ஒரு விஷயத்தையும் இறங்கி அன்பாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற விஷயங்கள் ரெட்டிப்பான அன்பாக கிடைக்கும். ஸோ வாழ்க்கை இருக்கிறது ஒரு லைஃப் தானே, சந்தோஷமாக இருந்துட்டு போங்களேன், எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இல்லை. ஸோ விட்டு கொடுத்து போங்க, சண்டை இருக்கட்டும், சண்டை இருக்கும், பட் அந்த சண்டையை கொலை பண்ணுற அளவுக்கு சாவட அடிக்கிற அளவுக்கு கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாதுல்ல. ஸோ விட்டு கொடுத்து போங்க, சமாதானமாக போங்க. அன்பு ஒன்று தான் இந்த உலகத்தில் நிச்சயமான ஒரு விஷயமான ஒன்று. ஸோ அன்பு கொடுங்க, அன்பை பெற்றுக்குங்க. தேங்க்யூ. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.